வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பசுமையான இயற்கையான நேச்சரோட ஒரு அழகான குட்டி கதையோடையும் வந்து பயணம் பண்ணுவோம். இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, புதுக்கோட்டை டு பட்டுக்கோட்டைங்க பக்கத்தில் இருக்க அழகான நம்ம கிராமத்தில் அழகான திருவிழா, அதுவும் மலைமுத்து மாரியம்மன் மலை வரணுங்கிறதுக்காகவே நாங்கள் திருவிழாவாக கொண்டாடுற ஒரு தெய்வத்துக்கான திருவிழா. அதை பார்க்குறதுக்காகவும் அந்த அம்மனை கண்குளிர பார்க்குறதுக்காக தாங்க இந்த ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். அப்போ புதுக்கோட்டை டு பட்டுக்கோட்டை கிட்ட நெருங்க நெருங்க நம்ம பசுமை அப்படியே நம்மளை வா வா வான்னு வரவேற்கிற மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு அழகு, கொள்ளை அழகு கொட்டி கிடக்கிற இந்த பசுமையை பார்க்க ரெண்டு கண்கள் பத்தாதுங்க. நல்ல பச்சை நிற போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்க பூமியும், அதில் அழகழகாக முளைச்சிருக்க செடிகளையும் கொடிகளையும் அந்த மரங்களையும் பார்க்க நம்ம கண்கள் கொடுத்து வச்சிருக்கணுங்க. நல்லா சில்லுன்னு இருந்துச்சுங்க கண்ணுக்கு. எப்படி சொல்றதுன்னா, அந்த வெயிலில் இந்த மரங்களை பார்க்கும் பொழுது கண்ணுக்கே ஒரு ஐஸ் போட்ட மாதிரி அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்தது. பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஆனந்தம் கண்டிப்பாக வருங்க. கண்டிப்பாக லைஃப் ஒரு தடவை தாங்க. இயற்கையை மிஸ் பண்ணிடாதீங்க. இயற்கை அழிஞ்சு கொண்டே வருது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். நிஜமாக இயற்கையை பேணி பாதுகாக்கணுங்க. நம்ம அம்மா வீடை சுற்றியே நிறையா மரங்கள் தாங்க அதிகமாக இருக்கும். இப்படி நம்ம கிராமத்துக்கு பக்கம் போக 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 பாருங்க அதோட அழகை. இங்கெல்லாம் மனுஷங்க எப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்கங்க. இவ்வளோ அழகான இயற்கையோடு இருக்கும் பொழுது மனுஷங்களுடைய மனநிலையும் நல்ல சூப்பராக இருக்குங்க. நல்ல ஸ்மைலாக இருக்கும், அமைதியாக இருப்பாங்க, நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்கிற மக்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சுவாசம் இயற்கையான காற்றையும் ஆக்சிஜன் நிறைஞ்ச காற்றையும் நல்லா சுவாசித்து ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. மனதாலையும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, உடலாலையும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்கங்க. இப்படி இதை பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது இது கூடவே ஒரு அழகான கதையை உங்களுக்கு சொன்னால் ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த கதை ஒரு தத்துவ கதைனே வச்சுக்கோங்க. ரெண்டு மரவெட்டிகள் இந்த மாதிரி ஒரு காட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க கருவு காடுகளை வெட்டி அதை விறகா மாற்றி அந்த காசை வச்சு குடும்பம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ரெண்டு மரவெட்டிகள் போயிட்டுருக்காங்கங்க. அப்படி அவங்க ஒரு காடு பக்கம் ஒரு மரத்தை வெட்டும் பொழுது ஒரு மரவெட்டியோடைய கோடாரி கலண்டு அப்படியே போய் அந்த பக்கத்துல இருந்து ஒரு பெரிய நதியில விழுந்துடுதுங்க. அந்த நதியில இருந்து ஒரு அழகான தேவதையான ஒரு பெண் வராங்க. யாருடைய அழுகுரலை கேட்டுனா, நம்மளுடைய மரவெட்டியோட அழுகுரலை கேட்டு அந்த தேவதை வெளியில உனக்கு என்ன வேண்டும், இது உன்னுடைய கோடாரியான ஒரு கோடாரியை கொண்டாந்து கையில கொடுக்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் தங்க கோடாரியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த மரவெட்டியும் என்ன சொல்றாங்கன்னா, இது என்னுடைய கோடாரி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லவும் திரும்பவும் அந்த கோடாரியை கொண்டுக்கிட்டு அந்த தேவதை அந்த நதிக்குள்ளேயே போயிடுறாங்க. திரும்பவும் அவங்க ஒரு கோடாரியை கொண்டுட்டு வராங்க. ஒரு வைர கோடாரியை கொண்டாந்து இது உன்னுடைய கோடாரியா பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மரவெட்டி இல்லை, இது என்னுடைய கோடாரி இல்லை, என்னுடைய கோடாரி இது இல்லைன்னு அழுகுறாங்க. ஸோ மறுபடியும் அந்த தேவதை அதே நதிக்குள்ள உள்ள போயிட்டு மறுபடியும் ஒரு கோடாரி, அதாவது அந்த மரவெட்டியோட இரும்பு கோடாரியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இது உன்னுடைய கோடாரியா பாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, இதுதான் என்னுடையது அப்படின்னு சொல்லி அழுது அந்த கோடாரியையும் வாங்கிக்கிட்டாங்க அந்த மரவெட்டி. உடனே அந்த தேவதை உன்னுடைய நல்ல எண்ணமும் எதிர்பார்க்காத எண்ணமும் பேராசை இல்லாத அந்த குணத்துக்காகவும் இந்த 3 தங்க வைர இரும்பு கோடாரி 3 நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மரவெட்டிக்கிட்டே கொடுத்துட்றாங்க அந்த தேவதை. இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கூட இன்னொரு மரவெட்டுறவன், சரி இப்படி நம்ம இந்த மாதிரி நம்ம கோடாரியும் அதுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணுவோம், அவங்களையும் கொண்டு வருவாங்க, நம்மளும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட சிந்தனை வந்துடுது. ஸோ அவங்க இன்னொரு மரவெட்டி என்ன பண்ணுறாப்புல, போய் மரத்தை வெட்டுறாப்புல. அப்படி வெட்டும் போது அந்த கோடாரி கலண்டு போய் மறுபடியும் அந்த ஆறுக்குள்ளே விழுகிற மாதிரி ஒரு நாடகம் கிரியேட் பண்ணுறாப்புல. ஸோ அதே மாதிரி அந்த கோடாரியும் அந்த நதிக்குள்ளே போய் விழுகுது. அந்த தேவதையும் என்னுடைய பொய்யான அழுகுரலை கேட்டு வெளியில் வர்றாங்க. ஃபர்ஸ்ட்டு இரும்பு கோடாரியை கொண்டு கொடுக்குறாங்க. இது உன்னுடைய கோடாரியா? இல்லை, இது என்னுடைய கோடாரி இல்லை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அந்த தேவதை உள்ளே போயிட்டாங்க நதிக்குள்ளே. மறுபடியும் ஒரு தங்க கோடாரியை கொண்டு வராங்க. இது உன்னுடைய கோடாரியான்னு பாரு அப்படின்னா, ஆமா இது என்னுடைய கோடாரி, இது உன்னுடைய கோடாரி கிடையாது அப்படின்னு மறுபடியும் நதிக்குள்ளே போயிட்டு திரும்பவும் வைர கோடாரியை கொண்டு வர்றாங்க. ஸோ இது உன்னுடையது, ஆமா அது கிடையாது, இதுதான் என்னுடையது அப்படின்னு சொல்லி அந்த மரவெட்டி பொய்யாக சொல்றதை கேட்ட அந்த தேவதை சரி இது வாரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டாங்க நதிக்குள்ளே. இந்த மரவெட்டியும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அந்த மரவெட்டி கொடுத்த மாதிரி நமக்கும் இவங்க 3 கோடாரியும் கொண்டாந்து கொடுக்க போறாங்கன்னு நினைச்சாங்க. பட் நதிக்குள்ளே போன அந்த தேவதையோ
அந்த 3 கோடாரியோடையும் நதிக்குள்ளேயே போயிட்டாங்க. கோடாரி அந்த மரவெட்டிக்கு கொடுக்க கிடையாது. ஸோ ஏமாந்து அந்த பேராசை கொடுத்து அந்த மரவெட்டியோ நான் செஞ்ச தவற உணர்ந்து நம்ம செஞ்சது ஒரு பேராசையாக நமக்கு எல்லாமே கிடைக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அது கிடைக்கல, இருந்ததும் போயிடுச்சு. இப்போ நான் சாதாரணமாக அந்த மரம் வெட்டுற வேலையும் என்னால் செய்ய முடியாதுண்ணா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாப்புல. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, நமக்கு உள்ளதை வச்சே நல்லது பார்க்க கற்றுக்கணுங்க. இருக்கிறத வச்சே நம்ம வாழ கற்றுக்கணும். பறக்க ஆசைப்படவே கூடாது. அந்த மாதிரி போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற ஒரு பழமொழியும் உண்டுங்க. நம்ம இருக்கிறத வச்சு அழகாக வாழலாங்க. அதுக்கு மேலே ஆசைப்படும் பொழுது தான் நமக்கு கடன் அந்த மாதிரி பிரச்சனைகளும் கண்டிப்பாக வருது. நம்ம உள்ளதை வச்சே நல்லது பார்க்கணுங்கிறது இதுலேருந்து தெரியுதுங்க. நம்ம பேராசைப்படவே கூடாது. நம்மளுடையதும் அடுத்தவர்களுடையதுக்கும் ஆசைப்படக்கூடாது. அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டால் உள்ளதும் போயிடுங்கிறது இந்த கதையிலிருந்து தெரிய வருதுங்க. இந்த இயற்கையான நேச்சரை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கெலாம் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த சைடு பட்டுக்கோட்டை ரூட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேச்சரை நீங்கள் பார்க்கலாங்க. அப்படி அழகுங்க, சொல்ல வார்த்தைகள் இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகுங்க. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோங்க. இந்த மாதிரி நேச்சரை எப்போவுமே பேணி போற்றி பாதுகாப்போம். விவசாயிகள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகினாங்க நம்ம சைடு. நான் வந்து படிச்சுட்டு இருந்தேங்க. இதில் கஜா புயல் வந்தது தெரியுமா உங்களுக்கு? அப்போ இங்கே உள்ள மரங்கள் பூரமே முக்கால்வாசி மரங்கள் தென்னைகள் வந்து வீணாக போணுதுங்க. என் கண்ணால் பார்த்தேன். நம்ம ஊரை சுற்றியே பல தென்னைகள் வந்து அப்படியே சாஞ்சு போய் வேரோடு சாய்ந்து கிடந்ததுங்க. இப்போ அந்த விவசாயிகள் தன்னுடைய சோர்ந்து போகலை அவங்க திரும்பவும் அவங்க இந்த மாதிரி தென்னைகளை வச்சு உண்டாக்கி மறுபடியும் ஒரு 5-6 வருஷம் 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அழகான ஒரு நேச்சரை உண்டாக்கியிருக்காங்க. அவங்களுடைய திறமையை நம்ம பாராட்டணும். இந்த விவசாயத்தை சார்ந்திருக்க தஞ்சையில் உள்ள மக்கள் வந்து மேக்சிமம் வந்து கோகோனட் ட்ரீ, அதாவது தேங்காயை பற்றி வச்சு தான் அவங்களுடைய வாழ்வாதாரமும் அமையுங்க. அப்படிப்பட்ட ஒரு தடவை அடி வாங்கினது அந்த கஜா டயத்தில், புயல் டயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள் நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. எங்கள் கிராமத்திலேயே நிறைய விவசாயிகள் ரொம்ப மன கஷ்டத்துக்கு ஆளானாங்க. இப்போ இதை பார்க்கும் பொழுது அவங்க பட்ட கஷ்டம் எவ்வளோன்னு புரியுது. ஏன்னா ஒரு பிள்ளையை வளர்க்குற மாதிரி அந்த தென்னையை பிள்ளை மாதிரி வளர்த்துருப்பாங்க இல்லையா, அது சாய்ந்து விழும் பொழுது அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும், அந்த ஃபீலை நம்மளால் உணர முடியுங்க. கண்டிப்பாக மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களையாலையும் உணர முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.